நான் கடவா ப்ளூட்டோ ஜூபிட்டர் ட்ரிப்லாம் எப்படி போச்சு? ஜூபிட்டர் பரவாயில்ல, ப்ளூட்டோ தான் ஒரே குளிர், சொட்டர் வந்துட்டு போயிட்டேன். அப்புறம் ஏதோ சமாளித்து வந்தேன். ஆமாம், உன்ட்ட அந்த பூமி ப்ராஜெக்டை பார்க்க சொல்லி 2 மாதம் ஆச்சு, என்னாச்சு? என்ன ஆச்சா? சூரியனை கூட நான் பார்த்துட்டேன் கடவுளா, ஆனால் இந்த பூமி என்கிட்ட தராத, சுத்தமாக என்னால் சமாளிக்க முடியல. இதுக்கே டென்ஷனான எப்படி மணியா? இதெல்லாம் பண்ணாதானே நீ அடுத்த கடை வாங்க முடியும். அட போ கடவா, நீ வேற. பூமியை கூட மொத்தமாக நான் பார்த்துப்பேன், ஆனால் உன் பேரனுங்க இருக்கானுங்க பார்த்தியா? அட எப்பா, அதான் கடவா உன் முப்பாட்டம் சொல்லி திரிகிறாங்களே அவங்க தான். அவங்களா? அவங்க மோசமானவங்கப்பா. நான் போனாலே ஹேஸ் கோபேக் கார்டுன்னு போட்டுருவாங்க, பேட் ஃபெல்லோஸ். அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதோ பாரு கடவா, நீ ட்ரிப்புன்னு என்ன கிளம்பி போயிடாத, முடிக்க வேண்டிய பெண்டிங் டாஸ்க் நிறைய இருக்குது, தயவு செஞ்சு முடிச்சு கொடுத்து போயிடு கடவா, ப்ளீஸ் கடவா. சரிடா சரிடா, பார்த்து செய், அப்புறம் நம்மளுக்கு ஐக்கும் வராது, ரேட்டிங்கும் வராது, சம்பளமும் கிடைக்காது. கரெக்டு தான். இந்த வாட்டி பூமிக்கு நேரடியாக போயிட்டு அங்கே இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம், ஓகேவா? வா. ஐயோ கடவுளே, என்னை காப்பாத்துப்பா. கடவா, ரொம்ப நாளமா ஒரு பொண்ணு நம்மளுக்கு பிங்க் பண்ணிட்டே இருக்கு. இட்ஸ் குவைட் அர்ஜென்ட், ஐ திங்க். லெட்ஸ் கோ. மணியா, நம்ம ஆல்ரெடி முடிக்க வேண்டிய பெண்டிங் டாஸ்க் நிறையா இருக்குது, ஃபஸ்ட்டு அதை முடிப்போம், வா. கடவா, பொண்ணுக்காகவே நமக்கு ரேட்டிங் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஐயோ கடவுளே கடவுளே, ஒரே ஒரு ஜோக்கர் கடவுளே, ப்ளீஸ் கடவுளே. இவனுங்களை எப்படியா ஜெயிச்சே ஆகணுமே. ஜோக்கர் இல்லையா கடவா? வந்துதான் வந்துட்டோம், ஒரு ஜோக்கர் போட்டு போயிருங்க என்ன? போய் தொலை. ஏ ஜோக்கர் 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 ஜெயிச்சிட்டேன். அப்பா சாமி, காலைல எப்படியா சீக்கிரம் எழுந்திரிங்கப்பா. சீக்கிரம் எழுந்திரிச்சா ஜிம்முக்கு போக முடியும். ஜிம்முக்கு போனால் உடம்பை குறைக்க முடியும். உடம்பை குறைச்சாதான் பொண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி சீக்கிரம் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் போனால் ரேட்டிங் கிடைக்கும். ரேட்டிங் கிடைச்சாதானே சேலரி நிறையா கிடைக்கும். சேலரி நிறையா கிடைச்சா தான் பொண்ணு கொடுப்பாங்க. ஸோ என் வாழ்க்கையே ஓட்டதாப்பா இருக்குது. இப்படியா காலைல 6 மணிக்கு எழுப்பிடுப்பா எப்பா. சப்பா, டே கண்ணா, ராஜா. டே தம்பி ராஜா, 6 மணி ஆயிடுச்சுப்பா. போடா. டே தம்பி, டே. மணியா வரல கடவா. ஏண்டா, நான் எங்க எப்படி வாழ்ந்துட்டு இருந்தவன், என்ன கூட்டு வந்து இந்த கல்ச்சரல்லாம் உதவாங்க விடுற? எல்லா ரேட்டிங்காக தான் கடவா. அப்படியே ஒன்று விடவா? அதெல்லாம் ரேட்டிங்லாம் வேணாமா, போகலாம். ஐயோ வரமாட்டேங்குதே அப்பா, கடவுளே கடவுளே. கடவா, யாரோ ஒருத்தர் நம்மள பிஜிஎம் கூட கூப்பிடுறாங்க கடவா. லெட்ஸ் கோ கடவா. பிஜிஎம் போட்டா? லெட்ஸ் கோ. அப்பாடா, ஸ்மூத்தா போயிடுச்சு. என்ன கர்மத்தை தின்னானும். கக்கா போகிறதுக்காக கடவுளை கூப்பிடுவானுங்க, வெரி பேட்டா. ஆமாம் கடவா, இதுக்கெல்லாம் அவனை கூப்பிடுவாங்க. சே, ஐயோ பெட்ரோல் தீரப்போதே. அட கடவுளே ஆண்டவா, 1.5 கிலோமீட்டர் பங்க் வரையும் பெட்ரோல் பங்க் வரையும் எப்படியா கூட்டு போயிருப்பா ஆண்டவா. கடவா கடவா, நெக்ஸ்ட் கால், இதில் கண்டிப்பாக ரேட்டிங் கிடைக்கும். எஸ், லெட்ஸ் கோ, கம் ஆன். என்ன மணியா? இன்னும் 1.5 கிலோமீட்டர் தான், எப்படியாச்சும் பங்க்ருக்கு தள்ளி போயிட்டோம், இன்னைக்கு ரேட்டிங் கிடச்சிடும். இதெல்லாம் ரொம்ப ஓவர் மணியா. வர வர எனக்கு கடவுள்ன்ற ஃபீலிங்கே போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா கடவா. இது பரவாயில்ல. இதே மாதிரி போன வாரம் ஒருத்தர் என்ன பண்ணா தெரியுமா? ஆஃபீஸ் சீக்கிரமாக போகணும் ஜட்டிக்கான்னு என்ன கூப்பிட்றான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல கடவா, தள்ளு கடவா. ஏடா இது செம்ம இடி இடிக்குது, மழை வரும் போலியே. கொடை இருக்குடா, தப்பிச்சிடலாம்.
அப்பா இன்னைக்கு மழை வரும் போலையே, பயங்கரமாக வரும் போல. கேப் இருக்குடா, தப்பிச்சிடலாம். ரெயின் கோட் இருக்கு, வரும், கண்டிப்பாக மழை வரும் வரும். மழையும் வராது, ஒரு மயிரும் வராது. கடவுளே, உனக்கே இது நியாயமா இருக்கா? 10 நாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனேன். இன்னைக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் இருந்தேன். இன்னைக்கு போய் பார்த்து இவ்வளோ மழை வருது. யோ, நீ உண்மையிலே தேவாமிரத்தில் உப்பு போட்டு தின்றியா இல்லையா? அடங்கோ. என்ன கடவா இது, ஒரே நாலு பொழப்பா இருக்குது. மணியா, நான் மழை ஏன் வர வச்சேன்? அடுத்து வேலை சாப்பாட்டுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு இந்த சூழ்நிலையில் நான் கவர்மெண்ட் எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த ஜல்லிக்கட்டுன்னு இளைஞர்கள் வந்து மெரினா கடற்கரையில் கூட்டம் அலம் மோதுனது. அந்த மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எங்களை காப்பாற்றணும். இந்த இளைஞர்களை வளர்க்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த கிழவங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா? இந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா?